أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم عن عبد الله بن مسعود رضي الله عنهما أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ليس المؤمن بالطعان ولا اللعان ولا الفاحش ولا البذيء كما ورد في الحديث إلى الآخر وكما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடமிருந்து தவிர்க்க வேண்டிய 4 செயல்களை குறித்து இந்த ஹதீஸிலே நமக்கு தெளிவுபடுத்தி தருகின்றார்கள். இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் ஹஸரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்கள். இந்த செய்தி திருமதி ஷரீஃபிலே 1977வது செய்தியாக பதிவாகி இருக்கிறது. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், லைஸல் முஃமினு இறை நம்பிக்கையாளனாகிறவன் பித்தானி அவன் ஒருபொழுதும் குத்திக்காட்டி பேசுபவனாக இருக்க மாட்டான் என்ற முதல் செயலை நமக்கு சொல்லித் தந்தார்கள். முதல் ஒழுக்கத்தை ஒரு இறை நம்பிக்கையாளன், ஒரு பக்கா முஃமினாக இருக்கக்கூடியவன் குத்திக்காட்டி பேசும் பழக்கம் அவனிடத்தில் இருக்காது என்று சொன்னார்கள். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடமிருந்து தவிர்க்க வேண்டிய 2வது செயலை குறித்து சொன்னார்கள், வலல் லஆனி, மேலும் அவன் சாபமிடக்கூடியவனாகவும் அவன் இருக்க மாட்டான் என்று சொன்னார்கள். சபிக்கக்கூடியவனாக சாபமிடுபவனாக அவன் இருக்க மாட்டான். 3வது நம்மிடமிருந்து தவிர்க்கக்கூடிய செயலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலல் ஃபாஹிஷ, கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவனாக அவன் இருக்க மாட்டான் என்று சொன்னார்கள். கெட்ட வார்த்தைகள், தடித்த வார்த்தைகள், சுடு சொற்கள், இவைகளை பேசாமல் இருப்பான், பேசுபவனாக அவன் இருக்க மாட்டான். 4வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலல் பதி, அருவருப்பான பிறருடைய முகம் சுளிக்கும் அளவிற்கு உண்டான வார்த்தைகளையும் பேச மாட்டான் என்ற 4 செய்திகளை, 4 செயல்பாடுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, இந்த 4 செயல்பாடுகளும் உண்மையான இறை விசுவாசி இடத்திலே, உண்மையான முஃமின் இடத்திலே, ஒரு பக்கா இறை நம்பிக்கையாளரிடத்தில் இது இருக்காது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தார்கள். 4 செயல்பாடுகள். இந்த 4 செயல்பாடுகளை குறித்து நமக்கு ஹதீஸினுடைய வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற பொழுது பல விஷயங்களை பாடங்கள் படிப்பினைகளாக சொல்லுவார்கள். அதிலே நம்முடைய இதயமெல்லாம் உடையக்கூடிய ஒரு செய்தியை நமக்கு சொல்லுவார்கள். முதல் செய்தி, இதில் ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். யாரிடத்தில் இந்த 4 விதமான செயல்பாடுகள் இருக்கிறதோ அந்த மனிதன் அவனாகவே அவன் நினைத்து கொள்ளட்டும், இதுவரைக்கும் அவன் செய்த அனைத்து அமல்களையும் அவனை நாசப்படுத்தி கொண்டான் என்பதாக விளங்கி கொள்ளட்டும் என்பதாக சொல்லித்தர்றாங்க. வாழ்க்கையில் அல்லாஹுக்காக வேண்டி எவ்வளவோ அமல்களை நாம் செய்திருப்போம், தொழுதிருப்போம், நோன்பு நோற்றிருப்போம், தான தர்மங்கள் செய்திருப்போம், குர்ஆன் ஓதியிருப்போம், திக்ர் தஸ்பீஹ் செய்திருப்போம், இன்னும் சுன்னத்தான வாஜிபான எத்தனையோ அமல்களை நாம் புரிந்திருப்போம், நஃபிலான அமல்களை நாம் செய்திருப்போம். எல்லா அமல்களையும் நாசமாக்க வேண்டும் என்றால், ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்றால், உங்களுடைய நாவுகளிலிருந்து வெளிப்படக்கூடிய இது போன்ற வார்த்தைகளை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அல்லாஹ் நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தல் புரிய வேண்டும். இவைகளை அதிகமாக பயன்படுத்தக்கூடியவனுடைய அமல்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்ற முதல் தகவலை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். குத்தி காட்டி பேசுதல். ஒருவரிடத்துல என்றோ ஒரு நாள் ஒரு தவறு நிகழ்ந்திருக்கும், தவறு செய்திருப்பார். அதை பல வருடங்களுக்கு பின்னால் அவர் திருந்தி நல்ல மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தருணமாக இருக்கட்டும், அல்லது அவர் திருந்தாதவராகவே இருக்கட்டும், பல வருடங்களுக்கு பின்னால் முன்னால் நடந்த செய்திகளை எடுத்து குத்தி காட்டி பேசுதல் மிக மிக பெரிய பாவம் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இது கணவன் மனைவிக்கு மத்தியிலே இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மத்தியிலே இருக்கலாம், சொந்த பந்தங்கள் உறவுகளுக்கு மத்தியிலே இருக்கலாம், அல்லது இதர பல நண்பர்களுடைய வட்டாரத்திலே இருக்கலாம். இப்படி நாம் சக நண்பர்களோடு மனிதர்களோடு பேசக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஒரு நபர் செய்த பழைய பாவங்களை பழைய செயல்பாடுகளை எடுத்து
உன்னை பற்றி தெரியாதா? நீ 10 வருடத்திற்கு முன்னால் அப்படித்தானே இருந்த, இன்னைக்கு தானே உன்னிடத்துல தொப்பியும் தாடியும் இருக்கிறது என்பதாக குத்தி காட்டுதல் என்பது மிகப்பெரிய பாவம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போன்று சாபமிடுதல், நம்ம மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம் சாபமிடுதல். அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அது தெரிந்து செய்தாலும் சரி தெரியாமல் செய்தாலும் சரி, அந்த நேரத்தில் மலக்குமார்கள் ஆமீன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிய வேண்டும். அதை அல்லாஹ் கபூல் செய்து கொடுத்து விடுவான் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அப்ப சாபம் இடுதல், நீ நல்லா இருக்க மாட்ட, நாசமா போக உன்னை விட மாட்டான், அப்படி இப்படி கண்டறியது, நம்ம எதெல்லாம் வாயில வருதோ அதெல்லாம் நம்ம சாபமிடக்கூடிய அமைப்புல நம்ம சொல்லக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கெட்ட வார்த்தைகளை பேசுதல் என்பதும் ஒரு பொழுதும் நம் வாழ்விலே இருக்கவே கூடாது. கெட்ட வார்த்தைகள், தடித்த வார்த்தைகள், இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறது, அத்தாவை இழுத்து பேசுறது, அம்மாவை இழுத்து பேசுறது, அது இது கண்டது கழிது, அவனை இவனை அந்த மகனை இந்த மகனை என்றெல்லாம் இருக்கிறதா இல்லையா? அது போன்ற வார்த்தைகளையும் நாம் கண்டிப்பாக பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அருவருப்பான வார்த்தைகள் தான் என்னங்க? அருவருப்பான வார்த்தைகள். இந்த அருவருப்பான வார்த்தைங்கிறது கெட்ட வார்த்தையாக அது இருக்காது. ஆனா ஒரு முகம் சுளிக்கிற அளவுக்கு இந்த அருவருப்பான வார்த்தைகளாக பேசுறது, அது எதையெல்லாம் மக்கள் வெளிப்படையா பேச மாட்டாங்களோ அதையெல்லாம் கொச்சையாக முகம் சுளிக்கிற அளவுக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்து பேசுறது, நஜீஸ் ஐட்டங்களை எடுத்து பேசுறது, அல்லது மறைவாக பேசக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஓப்பனா பேசுறது, அப்படியெல்லாம் ஒரு அருவருப்பு. என்னன்னா இப்படி பேசுறான், ஒரு மாதிரியா பேசுறானே, நம்மளை திட்டமாட்டார்கள். ஆனா பேச்சு வழக்குல அது அருவருப்பு ரொம்ப கடுமையாக வலியக்கூடிய அளவிற்கு இருக்கும். அந்த வார்த்தைகளை பேசக்கூடாது என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு கடைசியாக நமக்கு வல்லுநர்கள் சொல்லுவார்கள், ஒரு ஆயத்தை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். என்ன தெரியுமா? மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் உங்களுடைய நாவுகளிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வார்த்தைகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாவுகளிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வார்த்தைகளை ரகீபு அதீதுங்கிற 2 மலக்குமார்கள் உங்களுடைய தோள் புஜத்திலே அமர்ந்து பதிவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். நல்லவைகளை பதிவு செய்யக்கூடிய மலக்கு, தீயவைகளை பதிவு செய்யக்கூடிய மலக்கு, அனைத்தையும் ஒன்றுமில்லாமல் பதிவு செய்து அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு சமர்ப்பணம் செய்வார்கள். அதிலே அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் சரியாக பதில் சொல்வோமா என்ற அந்த கவனத்தோடு உங்களுடைய நாவிலிருந்து வார்த்தைகளை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்ற இந்த ஆயத்தை நமக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருவார்கள். கிராமன் காத்திபீன், சங்கையான மலக்குமார்கள் என்பது அதனுடைய பொருள். அப்ப நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கெல்லாம் அங்கு நம்முடைய வார்த்தைகளை அல்லாஹ்விடத்திலே சொல்லப்படும் என்பதாகவும் ஹதீஸில் நமக்கு பார்க்க முடிகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இது போன்ற அருவருப்பான கெட்ட வார்த்தைகள், அல்லாஹுக்கு பிடிக்காத, ரசூலுக்கு பிடிக்காத இந்த சொற்களை விட்டும் செயல்பாடுகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் நம் சமூகத்தையும் குடும்பத்தையும் அகில முஸ்லிம்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்புரிவானாக. நல்ல பல விஷயங்களுக்கு நாவுகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு நல் வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிதாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.